எனக்கு சந்தோஷ்னா ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆம்பளை சந்தோஷ். அவர்கிட்ட என்னால சகஜமா வேலை பார்க்க முடியாது. நரக வேதனையா இருக்கும். அவருக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கும். பிடிச்ச எல்லாத்தையுமே விடணும்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் வேலையை மட்டும் விட மாட்டேன்னா எப்படி? சரவணா, ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரலாம். நான் வரேன். ஏண்டா இவ ஏண்டா இப்படி இருக்கா? அழுது அழுது சாக போறா. மா, தப்பு தப்பா வார்த்தை விட்டுறதுமா. அக்காவே நொந்து போயிருக்காங்க. நீ கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லு. எல்லாம் சொல்லியாச்சு, இன்னும் எப்படி சொல்றது? யார் சொல்லியும் இவ கேட்க மாட்டா. என்னமோ போங்க. இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் அவர் போய் சேர்ந்துட்டார். நான் எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கேன். கிளம்பலாமா சரவணா? அக்கா, இன்னைக்கே ரிசைன் பண்ணி ஆகணுமா? நான் வேற ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். அக்கா அக்கா, நானே வரேன். சரவணா, நீங்க ஏறு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா. சார் சார், பாரதி மேடம் வந்து. பாரதி மேடம் இல்லை சார். பாரதி மேடம் வந்திருக்காங்க சார். டேய், அறிவு கட்ட முண்டம் இல்லைன்றல, காதல விடல சார். என்னடா சார், பாரதி மேடம் வந்திருக்காங்க சார். உங்களை பார்க்கணுமா சார்? பாரதி வந்திருக்காளா? ஆமாம் சார். ஏன் வெளியே நிற்கிறாங்க? அவங்க வர வேண்டியது தானே சார்? வரலாமான்னு கேட்டாங்க, அதான் வர சொல்லலாமா. அவ ஆஃபீஸ்க்கு வரதுக்கு அவ எதுக்கு பெர்மிஷன் கேட்குறப்ப? ஸ்டூபிட் இடியட், வர சொல்லு. கோ மேன், ஹரி அப். ஓகே சார். பாரதி, நீ எப்போ வந்த ஸ்ட்ரைட்டாக உள்ள வர வேண்டியதுன்னு எதுக்கு ஆஃபீஸ் பைக்கெலாம் பெர்மிஷன் கேட்கணும்? என்ன சாப்பிட்ற? காஃபி, கூல் ட்ரிங்க், ஜூஸ்? உனக்கு பிடிச்ச அந்த ஆரஞ்சு ஜூஸ்னா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வேண்டாமா? ஓகே. இல்லை, ஆரஞ்சு ஜூஸ் எப்போதும் குடிப்பே, அதான் நான். ஏன்னா இன்றைக்கி திடீர்னு டைலாக கட்டிட்டு இருக்கேன்னு பார்க்குறது ஒன்றும் இல்லை. ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருந்துச்சு, பட் மூடு சரியில்லை. ஸோ ஐ ஜஸ்ட் கேன்சல்ட் இட். ஹவ் டு ஐ ஸ்டார்ட் நவ்?
இல்லை ஆக்சுவலாக எனக்கு தெரியும் நீ வருவ. ஐ நியூ யூ வில் கம். ஏன்னா கண்டிப்பாக நீ என்னை மன்னிச்சிடும்னு எனக்கு தெரியும். நான் எப்படி நான் என்னன்னு சொல்கிறது, நிறைய வார்த்தைகளை விட்டுட்டேன். தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டு நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேஷியர் கிட்ட கொடுத்துட்டேன். அந்த ஷிப்பிங் விஷயம் ஷிப்லாம் கிடக்குதுமா, அது கடலில் போயிட்டு இருக்கட்டும். ரொம்ப அவசியமா இப்போ ஷிப்புன்னு அதான் இப்போ முக்கியம்தான் சார். கம் அகைன். அக்கௌண்ட்ஸ் தான் இப்போ முக்கியம். அதுக்கப்புறமா சொன்னீங்க சார்ன்னு சொன்னேன். சாரா? இது என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். ஆஃபீஸ் விஷயமா ஏதாவது கேட்கணும்னா நீங்க எனக்கு ஃபோன் பண்ண. ஆனா ஆஃபீஸ் விஷயமா பேசுறதுக்கு மட்டும்தான் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணணும். இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா எனக்கு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன வேலை நீ பண்ணிட்டு இருக்க? கையை விடுங்க. பார்வதி, என்ன கையை விடுங்க சார். சார், நான் உங்ககிட்ட தான் சொல்றேன். என்ன சார்? சார் நான் உனக்கு லூசு லூசு லூசு. இப்ப என்ன ஆயிடுச்சு? நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. ஆமா, நான் பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்லல. அதுக்குதான் நான் 100 1000 லட்ச தடவை சாரி சொல்லிட்டேனே. எதுக்காக இப்ப வந்து ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் கொடுக்குற? வேலை மாதிரி வாழ்க்கைக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க முடியாது சார். அதுக்கு பேர் டிவோர்ஸ். கூடிய சீக்கிரமே அதையும் கொடுப்பேன். டிவோர்ஸ் கொடுப்பியா? எனக்கு நீ டிவோர்ஸ் கொடுப்பியா? கொடு. டிவோர்ஸ் கொடுத்தா எல்லாம் அப்படியே முடிஞ்சிருமா? டிவோர்ஸ் கொடுத்தா நமக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுமா? உன்னோட கோவம் நியாயமானதுதான். அத நான் தப்புன்னே சொல்லல. நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன் காலை விடுறேன். உன் கால இருக்க செருப்பு கட்டி நான் அடி அடிச்சிரு. ஐயோ, தேவையில்லாம பேசாதீங்க. நான் போனும். பாரதி, நில்லு. எங்க போற? என்ன விட்டு போயிடுவியா? போயிடுவியா? போ போ. ஆனா போறதுக்கு எதப்ப வந்தியா? எதுக்கு வந்த? எதுக்காக என் வாழ்க்கைக்குள்ள வந்த? எதுக்கு நான் லவ் பண்ண? எதுக்கு அவள் அன்பு என் மேல காட்டின? என்ன அப்படியே விட்டுருக்கலாம்ல. நான் ஏதோ பொம்பளை பொறிக்க அவள குடிக்காரனோ எங்கேயோ கலந்துருப்பேன்ல. எதுக்கு என் வாழ்க்கைக்குள்ள வந்த? எதுக்கு என்ன மாத்துன?
என்னால முடியாது பாரதி. நீ இல்லாம இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி பாரதி முன்னால என்ன விட்டு போக முடியும்? பாரதி நீ இல்ல பாரதி. நான் பைத்தியக்காரன் தான், நான் முட்டாள் தான், நான் பண்ண தப்புதான். சாரி. அதுக்கு என்ன விட்டு போயிடாதம்மா ப்ளீஸ். நான் டிசைட் பண்ணிட்டேன். என்னோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. என்னை மாற்ற முயற்சி பண்ண வேண்டாம். அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னை சந்திக்கவும் முயற்சி பண்ணாதீங்க. குட் பை. பாரதி ப்ளீஸ். பாரதி ப்ளீஸ். பாரதி நீ போன செத்துருவேன் பாரதி. சத்தியமா செத்துருவேன். அக்கா, மாமா என்னக்கா சொன்னாரு? போலாம். ரிசைனிங் லெட்டரை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. என்னக்கா சொன்னாரு? வண்டியை முதல்ல ஸ்டார்ட் பண்ணு, நம்ம போலாம். திடீர்னுலாம் ஒன்றும் இல்லை. அப்பவும் ஐ லவ் யூ, இப்பவும் ஐ லவ் யூ, எப்பவும் ஐ லவ் யூ. மடியில படுத்துக்குவா. என்னடா கேள்வி இது? வா.
நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட வேல்யூ, என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு, பாசம் எல்லாத்தையும் இந்த சாதாரண வைரல் ஃபீவர் தான் எனக்கு அடையாளம் காட்டியிருக்கு. அக்கா, அழாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா. உங்களை இப்படி பார்க்க முடியலக்கா, அழாதீங்க. சரவணா, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன். இதோ வாங்கிட்டு வரேன்க்கா. இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டிய, இந்த மாதிரி ஒரு நல்ல மருமகளை, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாட் யூ கால் an angel, இந்த அழகான அன்பான பாரதியை நாங்கள் இழந்துடக்கூடாது, வார்த்தையால் அவளை நோகடிக்கக்கூடாது, எங்களோட சின்ன செயல் கூட அவளை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நாங்கள் தான் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு நாங்கள் தான் பயப்படணும். ஸோ இட் இஸ் our ப்ராப்ளம், நாட் your ப்ராப்ளம். அதனால் செல்லக்குட்டி அழக்கூடாது, பயப்படக்கூடாது. சந்தோஷ், எந்த சந்தர்ப்பத்திலையும் இதுக்காகவும் என்ன வெறுத்துட மாட்டீங்கல்ல? நான் பைத்தியக்காரன் தான், நான் முட்டாள் தான், நான் பண்ண தப்பு தான். சாரி. அதுக்கு என்ன விட்டு போயிடாதம்மா ப்ளீஸ். நான் டிசைட் பண்ணிட்டேன். என்னோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. சந்தோஷ், சாரி சந்தோஷ், I'm very sorry. என்ன மன்னிச்சிடுங்க.